இருங்க மேப் போட்டுக்கிறேன். ஐயாவுக்கு இண்டு இடுக்கு சந்து பொந்து எல்லா இடமும் மத்துப்படி. போன வைடி. என்ன முட்டு சந்தா இருக்கு இந்த பக்கமா? இந்த சந்து தான். சொன்னா கேக்குறீங்களா? சார் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கார் சார். நான் அப்பவே சொன்னேன் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு. நீங்க தான் கார் வாங்குனீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. சொல்றத கேக்குறீங்களா? பழைய ட்ரெஸ் இருக்க செல்ஃப்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட பழைய 4 பட்டுப்புடவைய இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலான்னு பாத்தீங்க. 4 பழைய பட்டு புடவைய கொடுத்தா 4 பேருக்கு தான் யூஸ் ஆகும். அதே நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா அந்த 4 பட்டு புடவையை வச்சே 40 பேருக்கு புது துணியே வாங்கி தந்துடலாம். எங்கங்க? அப்படி அவர் சொல்லி நான் வந்த இடம் தான் சென்னை சவுகார்பேட் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற சரவணா பட்டு சென்டர். நம்ம கொண்டு போன பட்டு புடவையில சில்வர் எவ்வளவு இருக்கு, கோல்டு எவ்வளவு இருக்குன்னு அவங்களே செக் பண்ணி பார்த்தாங்க. நீங்க கொண்டது எல்லாமே ஜரிகை ஜாஸ்தி உள்ள சாரீஸ். இந்த சாரீஸ்ல வந்து ஜரிகையில வந்து சில்வரும் கொஞ்சம் கோல்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க கொண்டு இந்த சாரீஸ்ல ஒரு 500 கிராம் சில்வரும் ஒரு 4 கிராம் கோல்டும் இருக்குங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு கோல்டு சில்வர்லாம் ரேட் அதிகமா இருக்கனால இவ்வளவு ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட பழைய புடவையை கொடுத்துட்டு பணமாவும் வாங்கிக்கலாம், கோல்டு காயினாவும் வாங்கிக்கலாம், சில்வர் கேக்காவும் வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட பழைய வெள்ளி பொருட்கள் இருந்தா அதையும் அவங்க விலைக்கு எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் உங்க பழைய பட்டு புடவையை வாட்ஸ்அப்ல அனுப்புனாலே போதும், அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. கோயம்புத்தூர், மதுரையில சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க இவங்க இப்ப சென்னை மக்களுக்காக சவுகார்பேட்லயே வந்துட்டாங்க.